Hi friends, welcome to Virtual Tech. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா kali-win-kex. இந்த kali-win-kex வந்து நம்ம ஓனா பில்ட் பண்ண போறோம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க இன்னும் Virtual Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா கீழ சப்ஸ்கிரைப் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த kali-win-kex வந்து எப்படி நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பவர் ஷெல்ல வச்சு தாங்க. இந்த பவர் ஷெல்ல வச்சு பில்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா kali-win-kex வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கற ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டுருக்கோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலனா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறோம், போய் பார்த்து வந்துங்க. kali-win-kex பில்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்றது தான். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ் குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் அப்படினு டைப் பண்ணுங்க. அதை டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இதை வந்து டிக் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கனெக்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் இதை வந்து டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. நெட்டு கனெக்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஸ்கேன் ஆகி இது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். ஃபுல்லாக ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பார் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் பவர் ஷெல் அப்படின்னு டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல்லில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. kali-win-kex ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டேட்டா தேவை. நெட்டை வந்து கனெக்ட்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Enabl-WindowsOptionalFeature. இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதில் போய் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் Enabl-WindowsOptionalFeature கொடுக்குறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். நம்ம வந்து விண்டோஸ் ஃபீச்சர்ஸில் போய் எனேபிள் பண்ணாதான். இந்த கமெண்ட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. நம்ம என்ட்ரு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்குள்ளே வந்து kali-win-kex OS வந்து உள்ளே கொண்டு வர போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ் இதை வந்து கொண்டு வந்துட்டோம். இதை கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க பாத் ஆன்லைன் ரீஸ்டார்ட் நீடட். ஆன்லைன் வந்து ட்ரூவில் இருக்குது, நெட்டு கனெக்டாக தான் இருக்குது. ரீஸ்டார்ட் நீடட் ஃபால்ஸில் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸில் இருக்குது. நம்ம போய் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. சர்ச் பார் போய் விண்டோஸ் பவர் ஷெல் டைப் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் கொடுப்போம். இந்த கமெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dism.exe ஆன்லைன் எனேபிள் ஃபீச்சர் நேம் பார்த்தீங்கன்னா VirtualMachinePlatform. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொடுத்த கமெண்டை வந்து விர்ச்சுவல் பாக்ஸாக எடுத்துக்கும் சிஸ்டம். இது வந்து ஃபுல்லாக எனேபிள் பண்ணுது. இது எனேபிள் ஆனக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா dism.exe. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். kali-win-kex வந்து நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து தான் இன்ஸ்டால் பண்ணோம். அது மூலயமா விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ரீஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டப் ஒன்று இருக்குது. அந்த செட்டப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ். இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து kali-win-kex ஓப்பன் பண்ண போகிறோம். kali-win-kex வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணது போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவிலே போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா sudo apt அப்டேட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது அப்டேட் ஏதாவது ஃபால்ட் ஆன்சர் அது ஃபுல்லாமே அப்டேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் kali-win-kexக்கு என்ன யூசர் கொடுத்தீங்களோ அதோட பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா Virtual Techக்கு நான் Virtual Techன்னு தான் கொடுத்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கு. அது பாஸ்வேர்ட் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து kali-win-kex வந்து பில்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்டேட் ஆகி முடிச்சிச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா காலை லினக்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு sudo apt install -y kali-win-kex. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலை லினக்ஸோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை வந்து ஃப்ரேம் ஒர்க் ஓஎஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரிஜினல் ஓஎஸ்மாக வந்துடும். ஸோ இது 889 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இது டவுன்லோட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 624 MB தேவைப்படுது. ஸோ இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிக்கிட்டோம். ஸோ இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KEX அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ KEX அப்படின்னு டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலை லினக்ஸை வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வைரஸ், எந்த வைரஸ் வந்தாலும் வேறு ஃபோல்டராக தான் இருக்கும், நம்ம எதையுமே அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுலேருந்து வெளியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F8 எழுதி எக்ஸிட் வியூவர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெளியே போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விர்ச்சுவல் டெக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.